1,00,000 தாண்டிய தங்கத்தின் விலையால் நடுத்தர குடும்பத்தினர் சந்திக்கும் சவால்கள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இவனுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு. இன்னொரு 15 வருடத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான நகையை சேகரிக்கணும்னா அது கனவுல கூட காண முடியாது போல. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நகையோட ரேட் ஏற ஏற நடுத்தரமா இருக்கவும் சரி, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களும் நகையை வாங்கவும் முடியாது. நகையை வந்துட்டு கனவுல தான் வாங்க முடியும். ஒரு குண்டுமணி நகை வாங்கினா கூட கனவுல தான் காணணும்னு நினைக்கிறேன். இது நிலைமை வந்து கொஞ்சம் மாறணும். இப்போ வந்து தங்க விலை 1,00,000 ரூபா சொல்றாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன், இப்போ கல்யாணம் பண்ணா 10 சவரம் கேட்குறாங்க. சொந்தத்திலேயே கொடுக்கறதுனாலும் நான் எப்படி இந்த நகையை போட்டு கொடுக்கறது? ஒரு 50,000னாலும் பரவாயில்ல. இவ்வளோ விலை போதே நான் எப்படி இப்போ மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? நான் என்ன பண்ணுறது? இந்த வண்டியில் வியாபாரம் பண்ணுறதை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது சார். இது குறைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னே 55,000 இருந்தது, இப்போ 1,00,000 நெருங்கிச்சு. வருகின்ற காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ டேக்ஸ் குறைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஜிஎஸ்டி அந்த மாதிரி குறைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம் எதனா பண்ணாங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருகின்ற காலத்தில் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கலாம், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி பொசிஷனில் போயின்னு இருக்குது. என்ன ஆகும்னு தெரியல இப்போ தங்கத்தோட விலை. மக்கள் குரல் பகுதியில் வந்தவாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.